இந்த உடலாலும் மனதாலும் உழைக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மூன்றையும் ஒருவர் பறிப்பதனால் அது திருட்டு என்று அழைக்கப்படுகிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதனுக்கு என்னைக்கு பசி என்ற உணர்வு ஸ்ட்ராங்கா உணரப்படுகிறதோ அன்னைக்கு அந்த மனிதன் தன்னுடைய இயக்கத்தை தொடங்க ஆரம்பிப்பான். பசி என்ற உணர்வு ஒருத்தருக்கு இல்லவே இல்லை அப்படின்னா அவன் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சாட்ட ஏதாவது ஒரு மரம் குகைகள் அப்படி சாட்டப்படுத்திட்டே இருக்கலாம். பசியை போக்கிக் கொள்வதற்காக இயங்க தொடங்கிய மனிதன் அந்த பசியை நிரந்தரமாக, அதாவது கேரண்டியா அந்த பசி வரக்கூடாதுங்கிற ஒரு உணர்வின் போக்கில் உழைப்பை நம்ப ஆரம்பிக்கிறான். இந்த உழைப்பு ஒரு காலத்துல சாதாரணமாக இருந்த உழைப்பு இன்னைக்கு அதீத உழைப்பாக ஆயிட்டு. உழைப்பை நம்ம பல கேட்டகரியில நம்ம பிரிப்போம். உடல் அளவுல உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள், மனதளவுல உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். இந்த உடலாலும் மனதாலும் உழைக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நம்ம எந்த கேட்டகரியில சொல்றது அப்படின்னா அவங்கள சோம்பேறி அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடலை பயன்படுத்தி நம்ம நேர்மையான முறையில மனதினுடைய நுட்பத்தை பயன்படுத்தி இந்த உலகத்துல பொருள் ஈட்ட வேண்டும். இந்த பொருள் ஈட்டுதல் என்பது அறத்தின் பால் இருக்க வேண்டும். அறம் தவறி பொருள் ஈட்டுவதோ அல்லது அறத்துக்கு எதிராக உழைத்து பொருள் ஈட்டுவதோ நம்முடைய மனித சமுதாயத்துக்கு அவசியம் இல்லாத ஒன்று. உழைப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் உழைக்காமலே இருந்தாங்களும் இந்த சமநிலை இழந்துரும். ஒருவன் மட்டும் பணக்காரனாயிட்டே போறான், ஒருவன் அப்படியே கடுமையாக உழைக்க மட்டும் செய்யறான், அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலனாலும் இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வோட போயிடும். இந்த உழைப்பு என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இந்த உழைப்பை யாரு இக்னோர் பண்றாங்களோ அவங்க லைஃப்ல சோம்பேறித்தனம் மட்டும் இல்லாமல் பொருள் இழப்பு, மற்றவர்கள் முன்னாடி தன்னுடைய நிலையை நிலைநிறுத்த முடியாமல் போயிடும். ஆகவே கடுமையாக உழைக்க வேண்டும். அந்த கடுமையாக உழைப்பது அப்படிங்கிறத விட ஸ்மார்ட்டா உழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனதால் யோசித்து நுட்பமாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பு என்றைக்குமே மதிப்புக்குரியதாக இருக்கிறது. உழைப்பாளிகள் என்னைக்குமே மரியாதைக்குரியவர்கள். நம்ம ஒரு வேலையை செய்ய முடியலன்னா அவர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள் என்றால் அதுதான் உழைப்பு. இந்த உழைப்பு சுரண்டப்படவே கூடாது. நம்ம உழைப்பை சுரண்டுறது அப்படிங்கிறது ஆபத்தான ஒன்று. இது முதலாளி மற்றும் தொழிலாளிகள் இருவருக்கும் முக்கியமான விஷயம். அதே நேரத்துல அந்த உழைப்பாளியும் என்ன செய்யணும்னா முதலாளிக்கு தனியான முறையில் தன்னுடைய உழைப்பை கொடுத்து திருப்திகரப்படுத்த வேண்டும். இந்த ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவலான ஒரு விஷயம் இருக்குது. உழைப்பாளி என்பவன் ஒரு வகையான முதலாளி, முதலாளி என்பவன் ஒரு வகையான உழைப்பாளி. இப்படி இந்த மாதிரி ஒரு போக்குல போகணும் அப்படின்னா உழைப்புக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கும். என்னைக்குமே ஒரு உழைப்பாளி தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் அவர்கிட்ட வாங்குற பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு மேலாக தன்னுடைய உழைப்பை கொடுக்கும்போது அவனுக்கான ஒரு இடம் அந்த முதலாளியால் கொடுக்கப்படும். அதே போல ஒரு முதலாளியானவர் தன்னிடம் உழைக்கக்கூடிய அந்த தன்னுடைய தொழிலாளிக்கு சம மரியாதை கொடுத்து அவருக்கும் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சுற்றி உள்ள அவருக்கு தேவையான உதவிகளை செய்து, அவர் நமக்கு வேலை பார்க்கிறாரு அதுக்காக வேலை பார்க்கிறாரு போறாருன்னு இல்லாம அவருக்கு தேவையான ஒரு நலம் பேணுதல் என்பதை ஒரு முதலாளி செய்ய வேண்டும். இரண்டு பேருக்கும் ஒரு பரஸ்பரம் இருந்தால்தான் ஒரு தொழில் நல்லா நடக்க ஆரம்பிக்கிறோம். இந்த உழைப்பு சுரண்டுதல் அப்படிங்கிறது பேர் ஆபத்தானது. அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டி பிழைப்பது. இப்போ ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க, ரெண்டு பேரும் ஒரு 500 மாங்காய் ஆயிராங்க, ஆளுக்கு ஒரு பையில 5 வச்சிருக்காங்க. ஒருத்தன் நான் பக்கத்துல போயிட்டு வரேன்ட்டு போறான். அப்ப என்ன செய்யறான்னா காத்து கொண்டிருக்கிறவன் அவன்கிட்ட இருந்து ஒரு 20 மாங்காவை தூக்கி தன்னுடைய பையில வைக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது பேரை தான் திருட்டுங்கிறோம். ஏன் திருட்டுன்னு சொல்றோம்? அவன் அந்த மாங்காய் ஆய்வதற்கான அவன் மூளை செலவை பண்ணியிருப்பான், அந்த மாங்காய் ஆய்வதற்கு உடல் உழைப்பு பண்ணியிருப்பான், அந்த மாங்காவை ஆய்வதற்கு அவன் நேரத்தை செலவழிச்சிருப்பான். இந்த மூன்றையும் ஒருவர் பறிப்பதனால் அது திருட்டு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அந்த திருட்டு என்பது ஒரு ஆபத்தான விஷயம். இதே போல நிறைய இடங்களில் உழைப்பு திருட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி வேலை பார்க்காம உழைத்துறான் அப்படின்னாலும் அதுவும் திருட்டு தான். ஆகவே அந்த திருட்டை தவிர்த்து நேர்மையான முறையில் மக்களுக்கும் சரி தனக்கும் பிறருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் என்றுமே வணக்கத்திற்குரியவர்கள். அவர்களை நாம் போற்ற வேண்டும், கொண்டாட வேண்டும். அனைவருக்கும் தொழிலாளிகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.